இப்படியே சிவன்யாவுக்கும் ருத்ரனுக்கும் மனப்போராட்டத்திலேயே நாட்கள் போக, ஒரு நாள் ருத்ரனோட அலுவலகத்துல அவனை தேடி சிவன்யாவோட அப்பா பாலசுந்தரம் வந்திருந்தாரு. ருத்ரனோட அரைக்கதவை தட்டிட்டு ரிசப்ஷனிஸ்ட் நிஷா உள்ள வந்தா. அவளை என்னங்கிற மாதிரி ருத்ரன் பார்க்க, சார், யாரோ பாலசுந்தரமா, உங்களை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே காத்துட்டு இருக்காரு, நான் உள்ள அனுப்பவா என்று கேட்டாள். ஒரு வினாடி யோசித்தவன், இல்ல வேண்டாம், நான் சொல்லும் போது அனுப்புங்க என்று கூறியவன் மறுபடியும் ஃபைல்ல மூழ்கினான். அதை பார்த்த நிஷா, சரிங்க சார்னு சொல்லி வெளியில போனான். காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் ருத்ரன் தன்னை அழைக்க மாட்டானான்னு தவிப்போட வரவேற்பறையிலே காத்துட்டு இருந்தாரு பாலசுந்தரம். நிஷாவுக்கே அந்த வயசானவரை பார்த்து பாவமா போயிடுச்சு. ருத்ரனுக்கு இதே வேலை, ஒருத்தரை பிடிக்கலன்னா இப்படி காக்க வச்சு அவனை பார்க்காம தவிர்த்துடுவான், இவரையும் இதே மாதிரி செய்வான் போல இருக்கு என்று நினைச்சபடியே அந்த பெரியவரை பார்க்க, பாலசுந்தரமும் அப்போ பாவமா நிஷாவை பார்க்க, ருத்ரன் செய்யற இந்த அவமானங்களை பொறுத்துக்கிட்டு அப்படி உட்காண்டிருக்கவங்க தன்னை பாவமா பார்க்கறத வழக்கமாவே வச்சிட்டு இருக்காங்க. இந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாம நிஷா தவிச்சு போவா. சில நேரங்கள்ல மறுபடியும் பாலசுந்தரத்துக்கிட்டே வந்தவ, சார், ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் மறுபடியும் அவருக்கு ஞாபகம் பண்ணிட்டு வந்துடுறேன், மறந்துருப்பார் போல இருக்கும் என்று சொல்லிட்டு மறுபடியும் அவனோட அரைக்கதை தட்டிட்டு உள்ள போனான். சார், அந்த பாலசுந்தரம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, உங்களுக்காக ரொம்ப நேரமா சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு, வயசானவர் வேற என்று அவள் சொல்ல, அங்க இருக்கிற கடிகாரத்தை பார்த்தபடியே அவளை தொடர்ந்து ருத்ரனும், மதியம் 3 மணி ஆயிடுச்சா என்று நினைத்தவன் பேனாவை வைத்து ஃபைலை தட்டிட்டு நெற்றியை தேய்த்து வைத்து கொண்டான். சரி சரி, வர சொல்லுங்க என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் நிஷாவுக்கு முகம் பளிர்னு ஆயிடுச்சு. இதோ சார், வர சொல்றேன் என்று சொன்னவள் வேக வேகமாக பாலசுந்தரத்துக்கிட்ட போனான். அவன் மனம் மாறுவதற்குள்ள பாலசுந்தரம் உள்ள போயிடணும்னு நினைச்சுவன், சார், உங்களை பார்க்க அவர் உள்ள வர சொல்றாரு, போங்க என்றால் அவசரமாக. சரிதாமா என்றவர் துண்டை தட்டி தோளில் போட்டுக்கொண்டு நொந்து போன நடையுடன் ருத்ரனோட அரைக்கதவை தட்டிட்டு உள்ள போனாரு. அவரை பார்த்தவன் சாய்வு நாற்காலியில சாய்மானமா உட்காந்துக்கிட்டு அதை சுழன்றுக்கிட்டே அவரை பத்தி பேச ஆரம்பிச்சான். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்ன பார்க்கவா? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதான் மாசம் மாசம் பணம் கரெக்டா வருது இல்லையா? நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டியில ஏதாவது பிரச்சனையா? நான் எழுதி கையெழுத்து போட்டதுல ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான். அவரை உட்கார கூட சொல்லாதவன் சொத்தை பத்தி விசாரிக்கிறான் என்று மனசுல கசந்தபடி நினைச்சவர், இல்ல மாப்பிள்ள என்று சொன்னவர் ருத்ரனோட கடுமையான பார்வையில அதை மாத்திக்கிட்டாரு. சார், பணத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையுமே இல்லாம நீங்க எங்களை நல்லா தான் பாத்துக்கிறீங்க. ஆனா எனக்கு தான் பெத்த மனசு தாங்கவே இல்லை. ஒரே ஒரு தடவை என் பொண்ணு சிவன்யாவை நான் பார்க்கணும், ஒரே ஒரு தடவை தான், அவளை என் கண்ணில் காட்டுங்களேன் என்று கெஞ்சிய குரல்ல கேட்டாரு. அதை கேட்ட ருத்ரன், நான் கல்யாணத்தன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், மறந்துட்டீங்களா? உங்க பொண்ணை அப்பவே தலைமுழுகணும்னு, அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப வந்து செத்து போன பொண்ணை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? பொண்ணு செத்து போயிட்டா அவளை எப்படி என்னால காட்ட முடியும் என்று தெனாவட்டோட கேட்டான் ருத்ரன். செத்து போன பொண்ணுன்னு அவன் சொன்ன உடனே பாலசுந்தரத்தோட மனசு தவிச்சு போச்சு. பதறி விட்டார் மனுஷன். ஐயோ, உங்க வாயால அப்படியெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ளை சார், என்னோட பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ மனசுக்கு எந்த குறையும் வரவே கூடாது, நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்பிதானே சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், நீங்களே இப்படியெல்லாம் பேசுறீங்களே என்றார் வருத்தத்துடன். அதை கேட்ட ருத்ரனோட கண்கள் கோவைப்பழம் போல செவந்துச்சு. கடுமையாக மாறியது முகம். அதான் சார் நானும் கேட்குறேன், நான் நல்லா பார்த்துப்பேன்னு நம்பித்தானே உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. கல்யாண மண்டபத்திலேயே பொண்ணை தழுவிட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ என் மேல அந்த நம்பிக்கை இல்லாம தான் இப்ப வந்து என்கிட்ட உங்க பொண்ணை பார்க்கணும்னு வந்து நீ கேட்குறீங்களா என்று கேட்டான். இல்லை சார், என் பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஒரே ஒரு தடவை அவளை பார்த்துட்டு போயிடுறேன், அவ கூட என்னை பார்க்க வேண்டாம், நான் எங்கேயாவது ஒரு தூரத்தில் நின்று அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துடுறேன், என்னோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணா என் பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போறதுல என்ன சார் தப்பு? சாகர காலத்தில் நிம்மதியாக சாவேன் சார், என் பொண்ணை ஒரு தடவை காமிங்க
என்று துண்டை வாயில் வைத்தபடி கதறி அழுதார். அப்ப கூட ருத்ரனுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் வரல. அப்படியெல்லாம் உங்க பொண்ணை காட்டிட முடியாதுங்க. உங்க பொண்ணை தலை முழுகினதுதான். இனி அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்ப நீங்க போலாம் என்றான். அது கேட்ட பாலசுந்தரம், சார், அப்படி என் பொண்ணு என்னதான் சார் தப்பு பண்ணா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். அவளை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்கன்னு சொல்லுங்க என்று கேட்டவர்கிட்ட ருத்ரன் எதுவுமே பேசாம மௌனமா உதட்ட கடிச்சுக்கிட்டு அமர்ந்தான். அந்த சம்பவத்தை அவன் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. 2 நிமிஷம் அமைதியா பார்த்தாரு பாலசுந்தரம். அவன் பதில் எதுவுமே சொல்லாதனால சார் சார் என்று மீண்டும் அழைத்தார். இங்க பாருங்க மிஸ்டர் பாலசுந்தரம், எனக்கு இதை பத்தி பேச எந்த இஷ்டமும் கிடையாது. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு இப்ப தண்டனை அனுபவிக்கிறா, அவ்வளவுதான். தன்வினை தன்னை சுடும். நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? இப்ப நீங்க போலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று முகத்தை திருப்பியபடி சொன்னான். அதன் பிறகு அந்த மனுஷன் அங்க இருக்கிறது போலவே அவன் காட்டிக்கல. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் நின்று ருத்ரனையே பாவமா பார்த்துட்டு இருந்த பாலசுந்தரம் வேற வழி இல்லாம அறையை விட்டு வெளியில போனாரு. அவர் போறத நக்கல் சிரிப்போட பார்த்த ருத்ரனுக்கு கோபம் முழுவதும் இப்போ சிவன்யா மேல திரும்பிச்சு. சீக்கிரமா வேலைகளை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான் ருத்ரன். அவனுக்கு மனசெல்லாம் தீயா பற்றி எரிஞ்சது. வீட்டுக்கு போகும்போது காரை வேகமா ஓட்டினான். இவங்க மட்டும் தன்னோட பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காங்களே, அது மாதிரி தானே நானும் என் தங்க மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தேன். என் தங்கைய இப்படி நாசம் பண்ணிட்டாளே பாவி. அவ மேல வெண்பாவுக்கு எவ்வளவு பாசம் இருந்தது என்று நினைச்சவனுக்கு மனசு ஆறவே இல்லை. நேரா வண்டியை வீட்டுக்கு விட்டவன் வீட்டுக்குள்ள போனதும் சிவன்யாவை அங்கும் இங்கும் தேனான். வசுந்தரா ருத்ரனை பார்த்து, என்ன ருத்ரன், என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க, என்ன தேடுறீங்க என்று கேட்டவளை அவன் மதிக்கவே இல்லை. அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு வந்தவன் கடைசியா அவ எங்க என்று வசுந்தரா கிட்ட கேட்டான். வசுந்தராவுக்கு அந்த கேள்வி புரிய, ஓ, யார் அந்த சிவன்யாவா? அவளுக்கு ஏதோ உடம்பு முடியலையாம். திடீர்னு மயக்கம் போட்டு விழற மாதிரியெல்லாம் சீன் போட்டா. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுவான்னு நான் தான் அனுப்பினேன். அவ ஸ்டோர் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ஏன், என்னாச்சு ருத்ரன் என்று கேட்டவகிட்ட எந்த பதிலும் சொல்லாம நேரா ஸ்டோர் ரூம் போய் அவளோட அரைக்கதவை வேகமா தட்டினான். உள்ள படுத்துட்டு இருந்த சிவன்யாவுக்கு எழக்கூட முடியல. வீட்டு வேலைகள் பழகிட்டாலுமே மனம் சில நேரங்கள்ல ரணமாயிடுது. தன் அம்மா அப்பா தன்னை இப்படி அனாதையா விட்டுட்டாங்களேன்னு நினைச்சு அழுதபடி படுத்துட்டு இருந்தா. திடீர்னு அரைக்கதவு தட்டப்பட யாரா இருக்கும், எல்லாம் இந்த வசுந்தராவா தான் இருக்கும், ஏதாவது வேலை சொல்ல காத்திருப்பா என்று மனம் நொந்தபடி கதவை திறந்தா. ஆனா வெளியே ரௌத்ரமா ருத்ரன் நிற்கவும், ஏன், என்னாச்சு என்று கேட்டவகிட்ட எந்த பதிலும் சொல்லாம அவ கைகளை பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அவனுடைய அறைக்குள்ள விட்டான். தொடர்ந்து வந்த வசுந்தராவை கையை நீட்டி தடுத்தான். இதுல நீ தலையிடாத வசுந்தரா, எனக்கு அவகிட்ட தனியா பேசணும் என்றவன் அரைக்கதவை சாத்தி சிவன்யாவை உள்ள விட்டான். வெளியே நின்ற வசுந்தரா மிகவும் அதிர்ந்து போனான். இது என்ன புதுசா இருக்கு, உள்ள இவன் என்ன கேட்க போறானோ, அதுக்கு சிவன்யா என்ன பதில் சொல்ல போறாளோ, எங்கேயாவது இங்க நம்ம கிட்ட ஏதாவது வெளிப்பட்டுருமோ அப்படின்னு நினைச்சபடி கைகளை பேசிட்டு வெளியே நின்றிருந்தா வசுந்தரா. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அறைக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிச்சு போனா. அறைக்குள்ள அவளை இழுத்து கதவை சாத்தின ருத்ரனோ சிவன்யாவை இழுத்து வந்து அவனோட படுக்கையில தள்ளி விட்டான். அவன் ஏன் இப்படி செய்யறான்னு ஒன்னும் புரியாம விழிச்சிட்டு பார்க்க, ஏண்டி, உங்க அப்பனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் ஆபீஸ்க்கே வந்து உன்னை பத்தி விசாரிச்சுட்டு போவான்? நான் உன்னை கேட்கிறேன், ஒண்ணுமே இல்லாத பரதேசி குடும்பம் தானடி உன்னோடது. உங்களுக்கே இவ்வளவு பாசம் இருந்தா இவ்வளவு சொத்தோட இருக்கிற எனக்கு என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் இருக்கும். ஆனா என் தங்கச்சிய நீ என்ன பண்ணி வச்சிருக்க, படுத்த படுக்கை ஆக்கி வச்சிருக்கியே என்றான். இத்தனை நாட்களும் பொறுமைன்னு பல்ல கடிச்சிட்டு இருந்த சிவன்யாவுக்கு தான் குடும்பம் பரதேசி குடும்பம்னு அவன் சொன்னதும், தன் அப்பா தன்னை பார்க்கறக்கு அவனுடைய அலுவலகத்திற்கு வந்திருந்தாருன்னு சொன்ன செய்தியை கேட்டதும் சந்தோஷமும் கோபமும் ஒட்டுக்காவே வந்தது. எவ்வளோ நாட்கள் தன்னோட பெற்றோர்கள் தன்னை தலைமொழிகிட்டதான் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பா. ஆனா அப்பா தன்னை பார்க்க வந்திருக்காருனா தன்னோட குடும்பம் மொத்தமும் என்னை இழந்து தவிக்குதுன்னு தானே அர்த்தம் என்று நினைச்சவளால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஆனா ருத்ரன் பேசுற வார்த்தைய பரதேசி அப்படின்னு அவ குடும்பத்தை பார்த்து சொன்னதும் அவளுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. அவனை துணிஞ்சு எதிர்த்து நின்னா. யார் பரதேசி குடும்பம்? நாங்களா? அந்த பரதேசி குடும்பத்தை தேடி வந்து தானே பொண்ணு எடுத்தீங்க. நான் ஒன்றும் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு உங்க பின்னாடி வந்து நிக்கலையே.
உங்க தங்கச்சி தான் மாங்குன்னு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி என் காலில் விழாத குறையா கெஞ்சினான். நானும் உங்க பணத்துக்கு பின்னாடி வந்தேன். நீங்க தான் இந்த பரதேசி குடும்ப பின்னாடி வந்தீங்க. நானா விலகி போனாலும் விட்டீங்களா? பழி வாங்குறன்ற பேர்ல மறுபடியும் என் குடும்பத்தையே தேடி வந்து என்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் எங்களை பார்த்து வெட்கப்படணும், நாங்க இல்லை என்று ஆத்திரத்துடன் பேசினான். அவ பேசினதை கேட்டதும் ருத்ரனுக்கு கடுமையான கோபமும் ஆத்திரமும் வந்துச்சு. ஓங்கி அவளை பலார் நடிச்சான். அவன் அடிச்சதுல மறுபடியும் படுக்கையில விழுந்தவ தன்னோட கன்னத்தை தாங்கிட்டு பயப்படாம ருத்ரனை முறைச்சு பார்த்தா. என்கிட்ட பதில் சொல்ல முடியலன்னா கை நீட்டி அடிப்பீங்களா? ஆம்பளைங்கன்னா பொம்பளைங்களை கை நீட்டி அடிக்கிறதே வழக்கம் வச்சிருக்கீங்க இல்ல? முதல்ல அந்த பொண்ணுகிட்ட நியாயமான முறையில பேச கத்துக்கோங்க. அதை விட்டுட்டு ஆனா ஊனா கை நீட்டுறது என்ன பழக்கம்? இந்த மாதிரி ஆம்பளைங்களை பொம்பளைங்க என்னைக்குமே மதிக்க மாட்டாங்க என்று மனதில் உள்ளதை தீயா கொட்டி தீர்த்தா. அதை கேட்ட ருத்ரன் ஒரு வினாடி தன்னை அடக்கிக்கல. படாத பாடுபட்டான். என்ன பேச்சு பேசுது, அமைதியா இருக்கான்னு பார்த்தா வாயா இது என்று நினைச்சவன் கண்களை இறுக மூடி திறந்தான். அவன் அவளை அடிச்சது தப்புன்னு உணர்ந்தான். சரிதாண்டி, நான் உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தான். நான் தான் தப்பு பண்ணேன், போதுமா? ஆனா அப்படி நீதான் தங்கம் வைரம்னு என் தங்கச்சி உன்னை தேடி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டால, அப்படி இருந்தவளுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிருக்கேன். நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்று கேட்டான் அவனும் விடாமல். அந்த வார்த்தையை கேட்டவ துடிச்சு போனான். வெண்பாவுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ணல, எந்த துரோகமும் பண்ணவே இல்லை. முதல்ல நீங்க என்ன நம்புங்க. அவளுக்கு என்னாச்சுன்னு முதல்ல சொல்லுங்க, அப்பதானே எனக்கே தெரியும். எதுவுமே சொல்லாம இப்படி கூட்டிட்டு வந்து அடிச்சா என்ன அர்த்தம்? முட்டாள்தான் இந்த மாதிரி பண்ணுவான். என் அண்ணன் ரொம்ப புத்திசாலின்னு வெம்பா அடிக்கடி சொல்வா. ஆனா நீங்க சை என்று கோபத்துடன் அவ பேசிக்கிட்டே போக ருத்ரனுக்கு பதில் சொல்வது என்னன்னு தெரியாம அவ வாயை முதல்ல அடைக்கணும்னு நினைச்சவன் விறுவிறுன்னு அவனுடைய கபோர்டை திறந்து உள்ள இருந்த ஒரு போனை எடுத்தா. அது சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. அதை ஆன் பண்ணி அவகிட்ட காட்டினான். பாருடி, நல்லா பாரு, நீ என் தங்கச்சிய என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு என்று அவள் அமர்ந்திருந்த படுக்கை மீது அந்த போனை தூக்கி வீசினான். அந்த போன் வெண்பாவுடையதோ என்று நினைச்சவ அவசரமா போனை எடுத்து அதை ஓபன் பைய நினைக்க அது ஓபன் ஆகாம ருத்ரனை திரும்பி பார்த்தா. அவனும் அதை வாங்கி லாக் ரிலீஸ் பண்ணி கேலரி எடுத்து அதில் இருக்கிற வீடியோவை காட்டினா ருத்ரன். அந்த வீடியோவை பார்த்தவ அரண்டு போனான். கண்கள் மிரள ருத்ரனை பாவமா பார்த்தா. அவளால் அந்த காட்சியை நம்ப முடியல. இது எப்போ நடந்தது? இதை யார் பண்ணது? அவளுக்கு எதுவுமே புரியல. ருத்ரனையே மிரண்ட பார்வையோட பார்த்துக்கிட்டே இருந்தா சிவன்யா.